இருக்கிற காலகட்டத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் தாங்க. ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு 6 விஷயங்களை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் போட்டித் தேர்வுக்கு தயாராக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தயவு செய்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்காதுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டுன்னு நினைக்கிறது ஒரு சிலராக மட்டும்தான் இருக்கும். இல்லை 100% நான் ஷுவராக சொல்கிறேன், இவங்க எனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு முழுமையாக ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா மட்டும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தயவு செய்து நான் இதுக்குத்தான் தயாராக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார்கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்காதீங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பேரில் எந்த ஒரு கேஸுமே ஃபைல் ஆகியிருக்கக்கூடாது. உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி அதையும் கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை மென்டலாக இல்லது உடல் ரீதியாக தந்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். உங்களுடைய ஏமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ தயவு செய்து போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க இந்த ஒரு பாயிண்ட்டை எப்போதுமே நினைவில் வச்சுக்கோங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாதது மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்வமாக கேட்குறது மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறது மாதிரி மட்டும்தான் பேசுவாங்க. பட் கண்டிப்பாக உங்களுக்கு 100% நம்பிக்கையாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும் உங்களுடைய கோலை சொல்லுங்க. அவங்க கிட்ட ஐடியாஸ் அப்படிங்கிறத கேளுங்க. தயவு செய்து மற்ற மாதிரி யார்கிட்டையுமே இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க. பாயிண்ட், சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். வெறுமனே எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருந்து மாங்குன்னு தேவையில்லாததை இருந்து படிக்கிறதுக்கு சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 5 முதல் 10 வாட்டி அதை நல்லா ரீட் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். தேர்ட் பாயிண்ட், சிலபஸுக்கு ஏற்றது மாதிரியான மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லது புக்ஸாக இருக்கட்டும், எந்தெந்த புக்கில் என்னென்ன பார்ட் இருக்குது இல்லது எந்த மெட்டீரியல் வாங்கினா அதில் எல்லாமே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபோர்த் பாயிண்ட், நான் சிலபஸ் எல்லாமே ஓரளவு மக்கப் பண்ணிட்டேன், மெட்டீரியல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன், புக்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு அப்படின்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நீங்கள் பண்ணக்கூடிய மெயின் விஷயமே இருக்குது. நோட்ஸ் எடுக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி புக்லேயே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னால் நான் ஒரு வாட்டி படிச்சுட்டேன் 2 வாட்டி படிச்சுட்டேன் எனக்கு மைண்டில் ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தயவு செய்து துவண்டு போயிடாதுங்க. 100 தடவை வாசித்தா தான் எனக்கு புரியும் அப்படின்னா அதை 100 தடவை உட்கார்ந்துருந்து வாசிங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறங்கியாச்சு, கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற புக்ஸு தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் வர்றது மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களே படிக்கும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நோட்ஸ் எப்போதுமே ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையை லிங்க் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் டைம்லேயா இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது இந்த ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கிற நோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கே டைமே இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் படிக்கிற புக்ஸ்லேயே இருக்கலாம் இல்லது மெட்டீரியல்ஸ்லேயே இருக்கலாம். டார்க்கான ஒரு பெரிய ஸ்கெட்ச் அல்லது மார்க்கர் கொண்டு லைட்டாக அண்டர்லைன் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் சின்ன சின்ன பேப்பரில் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து அதுலேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரிவிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ரிவிஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு படித்ததை நாளைக்கு கண்டிப்பாக அதை திருப்பி படிச்சுட்டு அதுக்கப்புறமா புதிய பாடத்தை படிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட், ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கோங்க. அதாவது ஹெல்த்தி ஃபுட் அண்ட் கேர் யுவர் செல்ஃப். நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்து உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னா
உங்களுடைய உடம்பு வந்து ரொம்பவே வீக் ஆகிரும், உங்களுடைய மனதளவும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிரும். லைட்டாக ஒரு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா கூட அதுலேயே 1 வீக்குக்கு மேலேயே போயிடும். இதனால் நீங்கள் படிக்கிறது ஒரு கன்சிஸ்டன்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆகும். கண்டிப்பாக தலை வந்து பாரமாக இருந்துச்சு அப்படின்னா குனிஞ்சு உட்கார்ந்துருந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த டைமில் அப்படியே உங்களுடைய கான்சன்ட்ரேட் பவர் வந்து இன்னுமே கம்மியாகும். ஸோ எப்போதுமே என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுல வந்து கவனம் எடுத்துக்கோங்க. எப்போதுமே நேச்சரான ஃபுட் ஐட்டங்களை வந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்பவே முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட், எப்போ படிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் வந்து நீங்கள் படிங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் படித்தா மைண்டில் ஏறும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாலை டைமில், சிலருக்கு நைட்டு, சிலருக்கு மத்தியானம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைமில் வந்து படிக்கிறது வந்து மனசில் ஏறும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது, எந்த டைமில் வந்து படித்தா மைண்டில் ஏறும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு அப்போ படித்தா மனசில் ஏறுது, அவங்க அந்த டைமில் படித்து தான் அவங்க வேலையில் ஏறினாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரையும் உங்கள் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கவே செய்யாதுங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் போகிறவங்களாக இருக்கலாம், இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். எல்லாருக்குமே ஒவ்வொரு கன்வீனியன்ட் டைம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கான கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் நிறைய வெற்றியாளர்கள் வந்து சாதித்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாலை டைம் தான். ஸோ கண்டிப்பாக அந்த டைமையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.